விஜயினுடைய பேச்சு அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நடுநிலையில் இருந்து வரப்போகிற தேர்தலை முன் வச்சு உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பிரதிநிதியாக, மக்களுடைய பிரதிநிதியாக, வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக இந்த ஆய்வை நம்ம செய்திருக்கிறோம். இப்போ இந்த ஸ்பீச் தவிர மற்ற விஷயங்களையும் அந்த மாநாட்டு சம்பந்தமாக மற்ற தொடர்புடைய விஷயங்களையும் நம்ம இப்போது கவனத்திற்கு கொண்டு வருவோம். முதல்ல இந்த தாவேகா மாநாடு, மதுரை மாநாடு, முதல் மாநாடும் சரி, இந்த ரெண்டாவது மாநாடும் சரி, இந்த மாநாடுகள் இது ஒரு அரசியல் மாநாடாக இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சாக இருந்திருந்தா இப்போது மதுரை பாரபத்தி மாநாட்டுக்கோ அல்லது விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டுக்கோ வந்திருந்த கூட்டத்தை விட அதிகமாக அல்லது அந்த கூட்டத்திற்கு இணையாக கூட்டம் வருமா வராதா? இது ஒரு கேள்வி. எப்படி கூட்டம், ஆடியோ லான்ச்சு, ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சு, ஃப்ரீ டிக்கெட்டு, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, நேரடியாக நீங்கள் வந்து விஜய் அங்கே பார்க்க முடியும். விஜய் மட்டும் இல்லை, அந்த படத்தில் பங்கேற்ற அந்த ஸ்டார்ஸ் எல்லாரையுமே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இவ்வளோ கூட்டம் வருமா வராதா? இதை விட கூட கூட்டம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால அந்த கூட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம அரசியல் கணக்கு போடக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை. விஜய் மீடியாவை இந்த இதுலேயும் சந்திக்கலை, இந்த மாநாட்டுக்கு முன்னாடியும் சந்திக்கலை, மாநாட்டுக்கு பின்னாடியும் சந்திக்கலை, முதல் மாநாட்டு முன்னாடியும் சந்திக்கலை, பின்னாடியும் சந்திக்கலை. விஜய் இதுவரைக்கும் மீடியாவே சந்திக்கலை. இந்த மதுரைக்கு கிளம்பும்போது மட்டும்தான் சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு செய்தியை மட்டும் சொன்னார். இது மாதிரி என்னை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வழியாக அதை தெரியப்படுத்தினார். அது வந்து ப்ரெஸ் மீட்டும் கிடையாது. அது தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே அவர் மீடியாவை சந்திக்கலை, மீடியாவுடைய எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பொறுத்த மட்டும் இந்த மீடியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மீடியா வச்சு சந்தித்து ப்ரெஸ் மீட் மூலமாக என்ன சாதிக்க முடியுமோ அதை விட அதிகமாக விஜய்க்கும் தாவேகாவிற்கும் பப்ளிசிட்டி கிடைக்குது, ரீச் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து என்ன பேசினாலும் ஒரு செய்தியாகுது, பேசலைனாலும் செய்தியாகுது, அவர் இப்போ எதுவும் செய்தாலும் செய்தியாகுது, எதுவுமே செய்யாட்டினாலுமே செய்தி. அப்படிங்கும்போது அவர் மீடியாவை சந்திக்கணுன்ற அவசியமே இல்லையேங்க. சந்தித்து என்ன நடக்க போகுது? நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அவர் பதில் சொல்லுவார். இப்போ என்ன நடக்குது? அவர் என்ன சொல்ல வந்தார், என்ன சொல்ல நினச்சாரு, என்ன சொன்னார், என்ன சொல்லி இருக்கணும், இதுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படி டீகோடு, ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? டீகோட் பண்ணி இப்போது விஜய் மீட்டிங்கில் சொல்லி என்ன நடந்திருக்குமோ அதை விட அதிகமாக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு போய் சேருதா? அதாவது த ஹோல் மீடியா விஜய் கான்கர் பண்ணிட்டார். அவருடைய வார்த்தையை பயன்படுத்துறதுனா மீடியா இன்றைக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அதாவது ஊடகங்கள் எல்லாமே அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெஸ்டிடியூட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற வார்த்தை, சாரி டு யூஸ் திஸ் டேர்ம், ஆனால் அதுக்கு இணையாக ஊடகம் நடக்குது அப்படின்றத ப்ரெஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மீடியாக்கள் எல்லாமே தி கன்ஸ்ட்ரக்ட் ரியாலிட்டி, உண்மையை அவை கட்டமைக்கின்றன. அது அடுத்தது என்னென்னா, யாருக்கு சாதகமாக கட்டமைக்கிறோம் உண்மையை, செய்தியை கொண்டு போகிறோம் அப்படின்றது எவ்வளவு தூரம் இவங்க கவனிக்கப்படுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. சாதாரணமாகவே இந்த கவர் ஜேர்னலிசம்ன்றாங்க. அதாவது இந்த ரிப்போர்ட்டர்ஸ் போகும்போது இந்த கவர் கொடுத்து அந்த கவர் ஜேர்னலிசம், இந்த அண்ணாமலையெல்லாம் வெளிப்படையாகவே அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளோ 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2000 ரூபா அப்படி ஏலம் போடுறது மாதிரி அவர் வந்து கிண்டல் துணியில் பேசியிருப்பார். நீங்கள் நேரடியாக ப்ரெஸ் மீட்லேயே அதை பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கவர் வாங்குறதுல இருக்குது.
அடுத்து அப்படியே ஒவ்வொரு கட்டமாக மேலே போகும்போது இந்த பார்கெயின் பண்ணக்கூடியது, நெகோசியேட் பண்ணக்கூடியது அதிகமாகுது, தொகை அதிகமாகுது, அல்லது அந்த கிவ் அண்ட் டேக் வந்து அதிகமாக இருக்குது, அட் ஸ்டேக் இருக்கிறது வந்து பெருசாக இருக்குது. பெருந்தொகை கூட இன்வால்வ் ஆகிருக்குது, அல்லது வேறு வேறு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போய்கிட்டு இருக்குது. அதாவது அந்த நிர்வாகிகள் அளவில், சிஇஓ அளவில் போகும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களே வேறையாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒவ்வொரு பத்திரிகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கே உரிய ஒரு பாலிசி இருக்குது, ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவங்களுடைய பார்ட்டிசான் நிலைப்பாடு இருக்குது. இதெல்லாமே அதாவது செயல்பாட்டுக்கு உள்ள வருது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் ஓகே, இப்போ விஜய்க்கு அவருக்கு தேவையான பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலையை கொடுத்தாக்கா அது கிடச்சிட போகுது. அதனால் ப்ரெஸ் மீட்டு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எப்படிங்க சீமான் பண்ணக்கூடிய நிகழ்வுகளுமே ரொம்ப புரட்சிகரமாக இருக்குது, சிலதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, வாவ் சொல்ல வைக்குது, அமேசிங்காக இருக்குது சில இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம். ஆனால் அதுக்கு கிடைக்காத பப்ளிசிட்டி, மீடியா கவரேஜ் விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே கிடைக்குதே. அதை விட பல மடங்கு, சீமானுக்கு கிடைக்கிறத விட பல மடங்கு பப்ளிசிட்டி விஜய்க்கு கிடைக்குது, விஜயனுடைய நிகழ்ச்சிகளுக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டம் பெருங்கூட்டம். ஓகே, இதே அளவிற்கு பெருங்கூட்டம் இவர் விசிகா மாநாட்டிலையும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது மாதிரி இல்லையே. ஸோ அதனால இந்த ப்ரெஸ்ஸு மீட் பண்ணுறதுனால, அவங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறதுனால ஏதோ பெரிய அது நடந்துட போகிறது கிடையாது. இப்போ ப்ரெஸ் இஸ் அந்த மீடியான்றது அது 4வது தூணு, 5வது தூணு அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி எந்த தூணுமே கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, ஜனநாயகம் தூண்களற்ற ஒரு நிலையில் அல்லது ரொம்ப வலுவிழந்த தூண்கள் மேலே தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு இந்த ஜனநாயகம். இட் இஸ் ஃபங்க்ஷனிங் ஆனர்கி. இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்திய அரசியலே அப்படி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அதை விட இதாக இருக்குது. இதில் போய்கிட்டு இந்த ஊடகத்தினால பெரிய இதை நம்ம அச்சீவ் பண்ணிட போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்காததுனால அவருக்கோ அவருடைய கட்சிக்கோ எந்த இழப்பும் வந்துடல. அவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொடுத்தால் ஓகே, ஒரு ஜாலியாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டை நம்ம பார்க்குறோம், சீமானுடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்குறோம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ ப்ரெஸ் மீட்டு உங்களுக்கு என்ன வேணும்? இது டிடிவி தினகரனுடைய ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாகவே இருக்கும். அவர் அந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் இப்போ கொஞ்சம் அந்த இது குறைஞ்சிடுச்சு. அந்த த்ரில், அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போது கொஞ்சம் சோபர் ஆகிட்டார். அந்த விட்டு இல்லை, அந்த நக்கலாக பேசுகிறது, நாசுக்காக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது மாதிரியே கவுத்தி விடுறது, இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லை அந்த இதில். அதனால் ஊடகங்களை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஊடகங்கள் வழியாகத்தான் நம்ம ஒன்று கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுவுமே இந்த ஊடகம்னு இவங்க சொல்கிறது எல்லாமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் சொல்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பல மடங்கு இம்பேக்ட் மேக்கிங்காக, இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த சோஷியல் மீடியா. இட் இஸ் அமேசிங்க. அது மூலமாக வரக்கூடிய தாக்கம்ன்றது அது ஒரு பக்கம். ஏன்னா இந்த சோஷியல் மீடியான்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவின் விட அதனுடைய ரீச்சு, அதனுடைய இம்பேக்டு, அதனுடைய வேல்யூ, அதனுடைய விலை, இது எல்லாத்தையுமே தாண்டி போயிடுச்சு. அது எளிமையாயிடுச்சு, இனிய விஷயமாயிடுச்சு, ரொம்ப ஹோம்லி ஆயிடுச்சு. யார் வேணாலும் அதை செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு சோஷியல் மீடியா. ஓகே, இது அவங்க விஜயினுடைய டீமுக்கு இருக்குது. அதனால் அவங்க பெருசாக ஒன்றும் லூஸ் பண்ணலை. அடுத்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது, எஸ்பெஷலி when it comes to the electoral campaign, அந்த சூழல் வரும்போது கண்டிப்பாக இந்த தாவிகா சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, அந்த கேம்பெயின் பண்ணணும்.
அதை இவங்க எப்போ கையில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மீடியா மூலமாக, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக சொல்கிறது ஓகே, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், பட் இட் இஸ் நாட் மஸ்ட், இட் இஸ் நாட், அது இல்லாமல் நடக்காது அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை, தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. விஜய் அவருடைய பேச்சில் இன்னும் கொஞ்சம் நான் வடக்கத்தோட கொஞ்சம் கான்ஷியஸாக பேசணும்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுறாரு. ஒரு இடத்துல அவரே சொல்லிடுறாரு, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன், அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. அப்படின்னா என்ன மானாவுக்குடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்கன்றாரு. என்ன மானாவுக்குடா, அதாவது தலைமுடிய சுட்டி காட்டி நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, மயிறு அப்படின்ற அந்த வார்த்தை, அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது மானா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. ஆனால் எல்லாருக்குமே, கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி அவர் ஒரு இது மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிக்கிறாரு. இது ஒரு தலைவராக மேடையிலிருந்து பேசும்போது அதை கவனத்தில் எடுத்துருக்கணும் இல்லையா? இந்த சினிமாக்காரர்களையும் அரசியல்வாதிகளையும் ஒப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி அந்த ஒரு இடத்துல பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்பேத்கர், காமராஜ், நல்லக்கண்ணு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் தோற்கடிச்சது சினிமாக்காரன்ல அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் தமிழ்நாடு கான்டெக்ஸ்டில் எப்படி வந்தாருன்னு தெரியல, அதை விட்டுருவோம். காமராஜரை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயலலிதாவை சினிமாக்காரர், அவரை தோற்கடித்ததும் ஒரு அரசியல்வாதி தான், சினிமாக்காரர் இல்லை. அடுத்து நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது ஒரு அரசியல்வாதி, சினிமாக்காரர் இல்லை அப்படின்றாரு. சரி, ஆனால் நல்லக்கண்ணு தோற்கடிச்சிட்டாங்கப்பா. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வரைக்குமே, மதுரை எம்பி யாருங்க இன்னைக்கு? கம்யூனிஸ்ட் தான். எத்தனை கம்யூனிஸ்டுகள் இப்போ எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறாங்க? அதனால் இந்த சினிமாக்காரங்களால் தோற்கடிச்சதுன்னு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அதுக்கு மாறா இருக்கக்கூடிய பல உதாரணங்கள், அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய உதாரணங்கள், அதை கவனத்தில் எடுக்காமல் விட்டுற முடியாது இல்லையா? நல்லக்கண்ணு தோத்தாரு அப்படின்னா அன்னைக்கு சூழ்நிலை அது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நல்லக்கண்ணு இல்லை, வேற யாரு, மகாத்மா காந்தி நின்றுருந்தாலும் கூட தோத்துருக்க தான் செய்வாப்புல, இல்லை விஜய் நின்றுருந்தாலே கூட தோத்துருக்கலாம், நமக்கு தெரியல. அதில் அந்த மாதிரி இந்த அவர் சொல்ல வர்ற பாயிண்ட்டு என்ன, சினிமாக்காரவங்க நல்லவங்க, சினிமாக்காரவங்க புத்திசாலிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரியான உதாரணங்கள், இதெல்லாம் வலிய திணிக்கப்பட்டது. இட்ஸ் வெரி கன்ட்ரைவ்டு. அதாவது வலிய திணிச்சு கொண்டு வந்து இதை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது. இந்த பேச்சு எழுதின ஆட்களுடைய லிமிட்டேஷன் அது. அதில் நல்லக்கண்ணு நல்லவர் தான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. இன்னும் இது இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுறாப்புல, அவங்களையும் தாஜா பண்ணுறது மாதிரி நல்லக்கண்ணு பேரை இங்கே உள்ளே கொண்டு வர்றாரோ அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த நல்லக்கண்ணை தோற்கடித்தது ஒரு சினிமாக்காரர் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த கதைக்கும் அந்த முடிவுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு பாயிண்ட்டு. அது ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய பேச்சை நம்ம சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு டிக்ளரேஷனாக, ஒரு பிரகடனமாக, அல்லது ஒரு பேச்சு போட்டியில் ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேச்சு போட்டி இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஆட்கள், நேருஸ் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி, அது அப்புறம் மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்றது, அந்த மாதிரியான ஃபேமஸ் ஸ்பீச்சஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பீச்சஸை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை டிக்ளமேஷன், அதை அப்படியே அதே மாதிரி அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரியே பேசுகிறது, நேரு மாதிரியே பேசுகிறது, அப்படி பேசக்கூடிய இது இருக்குது இல்லையா, அது டிக்ளமேஷன். அல்லது பேச்சு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரேஷன், பேச்சு போட்டி. இந்த மாதிரி போட்டிகளில் இப்போ கலந்துக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் மாதிரி விஜயனுடைய பேச்சு இருந்துச்சா, இல்லை ஒரு கட்சி தலைவருடைய பிரகடனம் மாதிரி, கொள்கை பிரகடனம், செயல் திட்டத்தினுடைய பிரகடனம் அப்படி இருந்துச்சா அப்படின்னா, விஜயனுடைய பேச்சு
ஒரு டிக்ளமேஷன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த பேச்சினுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக உள்ளீடு இல்லை, நிறைய வார்த்தை ஜாலங்கள் இருக்குது, எம்டி ஃப்ரேசஸ், ஹேக்னீடு ஃப்ரேசஸ், கிளிஷேஸு, சம்பந்தமில்லாத உதாரணங்கள், அடுத்து ஒரு பொருத்தமற்ற உதாரணங்கள், நம்ம சுட்டி காட்டுனது மாதிரி வெரி கன்ட்ரைவ்டாக வலிந்து திணிக்கப்பட்ட சில அம்சங்கள், இப்படி இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு உள்ள என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளீடு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கான்டென்ட்ன்றது ரொம்ப கொஞ்சம் தான். இப்போ அதனால அந்த ஜோடனை தான், அது டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து மோர் ஆஃப் அ டிக்ளமேஷன் தேன் ஆஃப் அ டிக்ளரேஷன். பேச்சை தாண்டி கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா அவருடைய உடல் மொழி, அவருடைய அங்கே மேடையில் அவர் நடந்துக்கிட்ட அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஒரு கன்சர்னை உருவாக்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. அவர் வந்து இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷனில் இருந்தார். அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுன்ற காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை திரும்ப 2வது தடவையாக ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பெரிய சந்தோஷப்பட வேண்டிய, செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் தானேங்க, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதனால் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹி வாஸ் ஆல்சோ ஈக்குவலி டிசப்பாயிண்டட் அப்படின்றதையும் கூட சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி இருந்த அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்புக்கு 2 பக்கமும் மட்டும்தான் வரிசையாக அந்த பாக்ஸஸில் மட்டும்தான் கூட்டம், இட் வாஸ் ஓவர் க்ரௌடட் இன்ஃபேக்ட். மற்ற பாக்ஸஸ் எல்லாமே காலியாக இருந்துச்சு. இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் போட்டிருக்கிறாங்க, மொத்தம் 30 60 ஒரு 20-30 பாக்ஸு கூட இல்லை, மீதி 30 எம்டியாக தான் இருந்துச்சு, ஆட்களே இல்லை. இப்போ அந்த மாதிரி பார்த்ததுனால ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக, அல்லது அந்த கொடிக்கம்பம் விழுந்து இது பண்ணது, அல்லது கொடி ஏற்றுறதுக்கு செய்த அந்த ஏற்பாடுகள், அதை பற்றியுமே நம்ம பேசணும். இந்த மாதிரி இதனால கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி இருந்தாரா அப்படின்றது தெரியல. பட் அவருடைய இந்த ஸ்டேஜில் உட்காந்துருந்ததும் சரி, அந்த எக்ஸைட்மெண்ட்டு, டிஸ்டர்பன்ஸு, அது எல்லாமே அவருடைய பாடி லாங்குவேஜில் வெளிப்பட்டது. அப்புறம் உதடு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவர் இப்படி உதட்டை ஈரப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கு ஒழுகுது, அது அப்படி உறிஞ்சிக்கிறாப்புல. எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அவருக்கு, ஒருவேளை டஸ்ட் அலர்ஜியாக கூட இருக்கலாம். எனக்கு ஓப்பன் கிரவுண்டு, வாஸ்ட்டு ஏரியா, அப்புறம் ஹியூஜ் க்ரௌடு, அப்போ அதனாலேயே கூட கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்கலாம். அல்லது அவர் ரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால உடம்பு சூடாக இருந்திருக்கலாம், அல்லது நைட்டு தூக்கம் பத்தாமல் இருந்திருக்கலாம், தூங்க முடியாமல் இருந்திருக்கலாம், வேறு இடம் புது இடம் அப்படின்றதுனால இருந்திருக்கலாம், தண்ணி சேராமல் போயிருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கிற ஒரு தலைவராக அவருக்காகத்தான் இந்த கூட்டமே இத்தனை ஃபியூ லேக்ஸ் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்ததே இவருக்காகத்தான். இவரே சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த முகம் அப்படின்ட்டு, அவருடைய முகம், அந்த முகத்துக்காகத்தான் அவங்க புறாமே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு தூரம் கவனம் எடுத்திருக்கணும், அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போகிற கூட்டங்கள், அடுத்து கோயம்புத்தூருக்கு போகிறாருன்றாங்க. அப்படி போகிறாரு அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் அவர் ஐ திங்க் ஹி ஹேஸ் டு டேக் இன் டு அக்கவுண்ட். அவருடைய உடம்பை கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். விஜயை மையமாக வச்சு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அல்லது ஒரு திட்டமிடப்பட்ட ப்ரோக்ராமு விஜய் வந்த உடனே அவருடைய மனநிலைக்கு ஏற்றது மாதிரி, அவருடைய அவசரத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுத்து கவனிக்க வேண்டியது மட்டும் இல்லை, அது கண்டிப்பாக அவங்க தாவேக்கா அடுத்த மாநாடெல்லாம் போடுறாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக இதை சரி பண்ணணும். அது என்னென்னா, மாநாடுன்னு நீங்கள் ஒன்று போட்டிங்க, அதில் தீர்மானங்கள்னு ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டு தான் ஆகணும் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் தீர்மானம்னு நீங்கள் ஒன்று போட்டுட்டு அது எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க? இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் நேரமின்மை காரணமாக, அவசரம் காரணமாக, பாதுகாப்பு, என்னதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு அது போகிற போக்கில் சொல்லி விடுறாப்புல அந்த ராஜ்மோகன்றவர். அதனால அவர் சொல்லிக்கிட்டு இருக்கையிலே தலைவர் அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாப்புல, கையை காட்டிட்டு தம்ஸ்அப் காட்டிட்டு அப்படி கிளம்புறாரு. ஒரு பக்கம் நன்றி உரை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் இல்லை, நிறைவேற்றப்பட்டதாக அதாவது நிறைவேற்றப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு அதை அனுப்பி விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தீர்மானம் நிறைவேற்றாமல் மாநாடு
ஏகதேசமாக நடந்திருக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் நிறைவேறிட்டதா அறிவிக்கப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா, ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, அது இந்த தாவேகா மாநாட்டில் மட்டும்தாங்க நடந்திருக்கு. அது 2வது மாநாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. முதல் மாநாட்டில் கூட அதை நிறைய சரியாக பண்ணியிருந்தாங்க. முதல் மாநாட்டில் நடந்த நல்ல விஷயங்களை இதில் பண்ணாமல் சறுக்கல் நிறையா இருக்குது. இந்த 2வது மாநாட்டில் முதல் மாநாட்டில் இருந்த சறுக்கல்களை சரி செஞ்சுருக்கணும், சரி செஞ்சு 2வது மாநாடு பெட்டராக இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அதில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் நிறைவேற்றப்பட்டது. அந்த 6 தீர்மானங்கள் ஒருவேளை அதுவும் கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இந்த அதை தவிர்க்கணுன்ட்டு அந்த கவினுடைய ஆணவ படுகொலை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தாவேகால இன்றைக்கு வரைக்குமே அஃபிஷியலாக யாருமே ஒன்றுமே சொல்லலை. விஜய் அதை பற்றி வாயே திறக்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம ஒரு காணொலியில் சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்டு முக்குலத்தோர், அவங்களுக்கு மனசு கஷ்டத்தை எதுவும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாநாடு முடிகிறது வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும், நடந்துக்கிறணும் அப்படின்றதுக்காக அது அந்த அந்த ஆணவ படுகொலை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்திருக்கலாம். அது ஆணவ படுகொலை பற்றி ஒரு தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தை வாசித்தா பிரச்சனை வருமா என்னாமோ, அதை தவிர்க்கணுன்றதுக்காக அப்படி விட்டாங்களா? அப்படின்னா என்னத்துக்குங்க நீங்கள் தீர்மானம்னே ஒன்று கொண்டு வரணும்? இல்லை, அது தீர்மானம்னு அது இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்படி போய் பேசணுன்ற அவசியமே இருந்திருக்காது. அதில் அதான் அந்த பிளானிங்கில் சொதப்பெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த விஜயோட அவசரம். அவர் பேசி முடித்த உடனே கிளம்புறாரு. அது நிறைய பேர் அதை குறையாவே சுட்டி காட்டுறாங்க, ஊடகத்தில் அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. இது அவருடைய கவனத்துக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் இந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த 6 o'clock ப்ரீ ஆக்குபேஷன் அந்த இது அவருக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மாலை நேரம்ன்றது அவருக்கான நேரம். அது பெரிய அரசியல் மாநாடாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் 2வது தான். அது அவருடைய தனிப்பட்ட நேரத்துக்குள்ளே குறிக்கிடவே முடியாது. Nobody has nothing as a demand over his personal time after 6 o'clock 6 p.m. அப்படின்றது மாதிரி ஒரு இதை அப்படி ஒரு இம்ப்ரெஷனை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது இந்த 2வது மதுரை மாநாட்டிலையும் உறுதிப்பட்டிருக்கு. இது அவருடைய கவனத்திற்கு கொண்டு போகணும் இந்த ஆட்கள், அல்லது அவர் இது தொடர்பாக he has to take action. பாரபத்தி மாநாட்டில் சில வார்னிங் சிக்னல்ஸ் தாவேகாவுக்கு